எந்த கட்டுகளுக்குள்ளேயும் அகப்படவே கூடாது. இதில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த கட்டுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்மை செயல்பட விடாமல் தடுக்கும். செயல்பட விடாம நீங்க எந்தெந்த காரியத்துல எல்லாம் செயல்பட முடியாம இருக்கிறீங்களோ ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்க கட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். செயல்பட முடியாதவர்கள் கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு ஒரு நபர் இடத்துல சொல்லும்போது ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, இவரை நான் வெளியே போங்கப்பா அப்படின்னு சொல்றேன், ஆனா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறார். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஒரு கணவனார் ஒரு குடும்ப தலைவன், பொறுப்புல இருக்கிற தலைவன் வீட்டை விட்டு வெளியே போகல அப்படின்னு சொன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பொதுவா ஆண் மகனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேற, ஒரு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அப்படின்னா ஜென்ஸ் மட்டும்தான் வேலைக்கு போகணுமா, ஏன் லேடிஸ் வேலைக்கு போதா, நீ வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பாரு, நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்ற ட்ரெண்ட் எல்லாம் இன்னைக்கு இருக்குது நிறைய பேர். அது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்ட். அதை சொல்ல வரல. ஆனால் சம்பாதிக்கணும், பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும். ஒரு கணவனார் இல்லைன்னா குடும்பத்தினுடைய தலைவன் வீட்டை விட்டு வெளியே போனா தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். வீட்டை விட்டு வெளியே போனா தானே அந்த மனுஷனுக்கு ஒரு நல்லது. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்காந்து காய்கறி வெட்டணுமா, நான் கடைக்கு போகணுமா, இது வாங்கி தரணுமா, அது வாங்கி தரணுமா, எப்படி இது அப்படி இருக்க முடியுது? அப்படி கேட்ட அதுவும் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, வருகிற கொஞ்சம் வாடகையை வச்சு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தா இல்லை. அது என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் அந்த மனுஷன் எதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாங்க, ரொம்ப எந்த கோபமும் பட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. கொண்டு நினைத்துக் கொள்ளுங்க, ஜெபம் மட்டும் பண்ணிட்டு பைபிள் மட்டும் வாசிச்சுட்டு வீட்டில் இருந்தா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை தவறா சொல்லலை, ஆனா வீட்டுக்குள்ள என் கணவனார் எப்பவும் பைபிள் வாசிட்டே இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு, அவ்வளவுதான். அவரை நம்ம உட்கார வச்சிட முடியுமா? சொல்லுங்க, உட்கார வச்சிட முடியுமா? முடியாது. எப்படி உட்கார முடியும்? அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜெபம் பண்ணணும், அவர் பைபிள் வாசிக்கணும். ஆனா அவருடைய கடமையை அவர் என்ன பண்ணணும்? கேட்கல. அந்த கடமையை அவர் செய்யல அப்படின்னு சொன்னா என்னதான் அவர் ஜெபம் பண்ணாலும், என்னதான் அவர் பைபிள் வாசிச்சாலும், அவர் எதுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிறாரு. அவர் கட்டில் இருக்கிற அந்த கட்டிலிருந்து வெளியே வரணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நம்ம செயல்பட விடாத எதெல்லாம் நம்மளை தடுக்குதோ அதெல்லாம் எது அப்படின்னா கட்டுகள். இன்னொன்று ரொம்ப கவனமாக கவனிக்கணும். சிலருக்குள்ள சில ஸ்பிரிட் இருக்குது. என்னன்னா, எப்பேற்பட்ட பலசாலியையும் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு சிலருக்குள்ள திறமை இருக்குது. இந்த ஸ்பிரிட்ல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னா, இது ஒரு வியாதி, இது ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பிரச்சனை. இந்த ஸ்பிரிட் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தெளிலால் அப்படின்ற இந்த தெளிலாளுடைய ஸ்பிரிட்டை குறித்து நான் தியானிச்சுட்டே இருக்கிறேன் கொஞ்ச நாளா. ஏன் அப்படின்னா, இந்த சிம்சோனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் அவனை மாதிரி ஒரு பலசாலி யாருமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, சிம்சோனை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இவர் என்ன ஸ்ட்ரக்சர்ல இவர் இருந்திருப்பாரு? அவருக்கு 6 பேக் இருந்திருக்குமா? அவருடைய ஆர்ம்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய உயரம் எப்படி இருந்திருக்கும்? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சிம்சோன் பாருங்க, ஒரே ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு, இந்த தாடை எலும்புல 1000 பேரை இது பண்ணியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு பலசாலி! நம்ம என்னமோ சும்மா சொல்லுவோம். நான் எதேர்ச்சியா பாத்தீங்கன்னா, இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுடைய ஊர்ல வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த வயல்ல இந்த நண்டு பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நண்டுன்னா, வயல்ல இருக்கிற நண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீங்க எத்தனை பேர் அந்த வயல்ல வச்சிருக்கீங்க தெரியல, அதனுடைய கொடுக்குறதுக்கு பாருங்களேன், அப்படியே தோலையே பிச்சிரும், அந்த அளவு ஷார்ப்பா இருக்கும். ஆனா எனக்கு நண்டு பிடிக்கிறது ரொம்ப ஆசை. என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நண்டு ஓடுவான், அது வந்துச்சுனாலே அவ்வளவு பயம் அவனுக்கு. ஆனா நான் பிடிப்பேன். நாங்கள் 2 பேரும் பாத்தீங்கன்னா, நான் எங்க அண்ணன் ஒரு சாக்கு எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 150 நண்டு பிடிச்சோம். அவ்வளவு 2 பிடிச்சி சாக்குள்ள மொத்தத்தை போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அது சமைக்க முடியாது, சரி சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா திட்டிடுவாங்கன்ற பயம் வந்துச்சு. சரி, இது என்ன பண்றது, எங்க விடுறதுன்னே தெரியல. 100கணக்கான நண்டு இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்ட்ரெயிட்டா போய் பாத்ரூமை திறந்து உள்ள விட்டா எல்லாமே உள்ள போயிடும் நினைச்சிட்டு பாத்ரூம்ல உள்ள விட்டா எல்லாம் மொத்தம் மேல வந்துச்சு. எல்லாமே அங்கங்க ஊறுது. எனக்கா பயம் ஆயிருச்சு. அந்த நண்டை கொல்றதுக்கு நாம் பட்ட பாடு இருக்கு. ஒவ்வொரு நண்டையும் அடிக்கும் போது அது சாகும், அது ஓடும். அப்படியே ரொம்ப பயமாயிருச்சு. அப்போ நான் அதை நினைப்பேன்,
ஏண்டா ஒரு நண்டை கொல்றதுக்கே நமக்கு, ஒரு சிலருக்கெல்லாம் கரப்பாங்கூச்சியை கொல்றதுக்கே அவ்வளோ பயம், பல்லியை பார்த்தா அவ்வளோ பயம். ஆனால் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்த அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் பட்டணத்தினுடைய நிலை வாசலை கீழோட சேர்த்து புடுங்கினான் பாருங்களேன். ஐயோ, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பலசாலி. நம்ம வீட்டில் இருக்கிற நிலைக்காலுடைய வாசலை நம்ம உடைக்கணும்னா எவ்வளோ டைம் ஆகும். ஆனால் கையை வச்சு புடுங்கி தூக்கி தோள் மேலே வச்சு மலையில் நடந்தான். எனக்கு அந்த சீனெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ பராக்கிரமசாலி. ஆனால் ஒரு தெளிலாளுடைய ஸ்பிரிட்டு, ஒரு தெளிலாளுடைய ஆவி அவனை என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லாதவனை போல அவனை உட்கார வச்சிருச்சு. அவனுடைய பலன், அவனுடைய திறமை, அவனுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் முடக்கி அந்த அம்மா வந்து பாருங்க, இவ்வளோ பெரிய பலசாலியையும் அந்த அம்மா ஜீரோல கொண்டு வந்து நிறுத்திட்டால. பர்றா நீ என்ன எந்திரிச்சு போற, உட்காரு உட்காரு சொல்லு. பொட்டி பாம்பு மாதிரி அடங்குனான்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க வேதத்துல வந்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா சொல்லும், அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து, உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆமா, பச்சையான, அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளினால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷர்களை போல ஆவேன். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. இன்னைக்கு ஒன்று, நீங்க இந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன், இதனுடைய ஒரு ஃபுல்ஃபில் எனக்கு இன்னும் கிடைக்கல, அது தியானிச்சுட்டே இருக்கிறேன் நான். ஆனால் நான் அதை வச்சு ஒரு நாளைக்கு வந்து கர்த்தர் அனுமதிக்கும் போது பேசலாம்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, நீங்க அவ்வளோ பெரிய பலசாலிகளா இருந்தாலும் சில நபர்கள் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருந்துட்டு உங்களோடையே பேசி உங்களை எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா? ஜீரோ ஆக்கிடுவாங்க, ஜீரோ ஆக்கிடுவாங்க. இது சில லேடிஸ்கிட்டையும் இந்த ஸ்பிரிட் இருக்குது, சில ஜென்ஸ்கிட்டையும் இந்த ஸ்பிரிட் இருக்குது. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கூட இருந்துட்டே இருந்துட்டே இருந்துட்டு இருந்துட்டு அவ்வளவு பெரிய பலசாலியையும் வந்து ஜீரோ ஆக்குற ஸ்பிரிட் சிலருக்குள்ள இருக்குது. கிறுக்கி கிறுக்கின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி சொல்லி சொல்லி நீ பைத்தியம், நீ பைத்தியம், நீ பைத்தியம், அவ்வளவு பிரில்லியண்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி 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 பார்த்தீங்கன்னா அவங்களை டீக்ரேட் பண்ணுவாங்க. நீ என்ன அழகா இருக்க, அவ்வளோ மோசமா இருக்கிற, கேவலமா இருக்க, உன்னை பார்த்தாலே யாருமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி 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 சிலரை இன்ஃபீரியர் உண்டு பண்ணி, சிலரை வந்து யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க அந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீங்களா சிஸ்டர், நீங்க வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க. இவங்க மற்றவங்கள மாதிரி பாய்சன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க மற்றவங்கள மாதிரி நம்மளை கொல்ல எல்லாம் மாட்டாங்க, இவங்க மற்றவங்கள மாதிரி நம்மளை வந்து அழிக்க எல்லாம் மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம கூட இருந்து துரோகம் பண்ணிட்டு போனவனை கூட மன்னிச்சிடலாங்க, அந்த மாதிரி அவங்கள கூட மன்னிச்சிடலாம். நம்மளை 10 காசு திருடிட்டு போறான் பாருங்களா, அவனை மன்னிச்சிடலாங்க, எடுத்துட்டு போயிடும் மன்னிச்சிடலாங்க, பரவாயில்ல, அதை கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம், அதை கூட திருப்பி எடுத்துக்கலாம். ஆனா நம்ம கூடயே இருந்துட்டு நம்மளை அழிக்கிறான் பாருங்க ஒருத்தன், நம்ம கூடயே இருந்துட்டு, வெரி டேஞ்சர் பர்சன் அவங்க தான். அவங்களுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர்கிட்ட நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ட் நீங்க இழந்துருவீங்க. சிலர்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா உங்க தைரியத்தை நீங்க இழந்துருவீங்க. சிலர்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களை குறிச்ச ஒரு இன்ஃபீரியர் உங்களுக்குள்ள வரும். அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது ஒரு கல்யாண வீட்டில் இருக்கலாம். பாருங்க, சில கல்யாண வீட்டுக்கு போகும்போது சில சகோதரிகள் திரும்பி வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? வேதனையோட திரும்பி வருவாங்க. ஏமா, போகும்போது நீ சந்தோஷமா தானே போன, நீங்க நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்க, நீங்க நல்ல ஜுவலெல்லாம் கூட நான் போட்டுட்டு போனேன், ஏன் நீ திரும்பி வரும்போது இப்படி வர்ற அப்படின்னு கேட்டா, இல்ல 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 நான் இல்ல நான் வேஸ்ட், நான் பிரயோஜனம் இல்லை. என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ண? யாராவது ஒருத்தர் அங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒன்ன கேட்டு நல்லது பேசுறது மாதிரியே பேசி அவங்கள என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? அவங்கள ஒன்றும் இல்லாதவங்கன்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா சொல்லிக் கொடுக்கணும். இதிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க தப்பு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக தூக்கி எடுக்க முடியாது. ஆனா தேவன் நமக்கு சகாயர், தேவன் நமக்கு சகாயர், தேவன் நமக்கு பலப்படுத்துகிற கர்த்தர். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் நல்லவர். அந்த மாதிரி மனிதருடைய கையிலே சிக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் நல்லவர். இது
நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பி சந்தித்தேன். வந்தேன், ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொன்னான். ஏண்டா, அவ்வளோ பிரில்லியண்டான பையன், அவ்வளோ நல்ல பையன், தங்கமான பையன், எதிர்த்து கூட பேசாத பையன் நம்மகிட்ட. ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போகல. காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்கிறான், எல்லாரும் சேர்ந்து என்னை கார்னர் பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நீ தப்பு வித்து தான் ஆகணும், இதுக்கு நீ வெளியே வந்து தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் நம்மளை கார்னர் பண்ண தான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு மனுஷனுடைய ஆவி. இந்த ஆவிக்குள்ள நீங்க இன்னும் நிறைய பேருக்கு கணவனே அப்படி இருப்பாங்க, சிலருக்கு மனைவியே அப்படி இருப்பாங்க. அதுக்காக மனைவியை விட்டு பிரிஞ்சிடணும், கணவனை விட்டு பிரிஞ்சிடணும்னு சொல்லல. அந்த ஆவி அவங்களை விட்டு போகிறதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். இன்னொன்னு, அந்த ஆவியை நீங்க அடையாளம் கண்டு கொண்டா போதுமானது. உங்களுடைய கணவனாருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் மூவ் ஆகுது, உங்க மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் மூவ் ஆகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சா போதும், நீங்க ஐடென்டிஃபை பண்ணினா போதும். இப்ப பாருங்களேன், சிலருக்கு வந்து யாரு சொன்னாலுமே வந்து என்ன பண்ணாதுன்னா அது கஷ்டமா இருக்காது. ஆனா கணவனார் ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், மனைவி ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், மாமியார் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அம்மா அப்பா ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், டவுன், அவ்வளோ ஜீரோ. அதுக்கு மேலே அவங்களால எழும்பவே முடியாது. இதுதான் தெளிலாளுடைய ஸ்பிரிட். இது எப்பேற்பட்ட பலசாலியும் என்ன பண்ணும் சொல்லுங்க, எப்பேற்பட்ட பலசாலியையும் கட்டி வச்சிரும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். என்ன நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி உனக்குள்ளேயே இருந்து உன் கூடயே இருந்துட்டு உன்னை மட்டம் தட்டி உன்னை வந்து குறைச்சு பேசி உன்னை கீழே கொண்டு போகிற மனுஷனுக்கு நீ என்ன வர அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையா இரு. சிஸ்டர், நீங்க எதிர்க்க வேண்டாம், பிரதர் நீங்க எதிர்க்க வேண்டாம். ஆனா என்ன பண்ணுனா போதும் அப்படின்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதுமானது. இவங்க இன்னும் ஆவி உள்ளவங்கன்னு நீங்க அறிஞ்சுக்கிட்டா போதுமானது. அவங்க பேசுகிற வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளாம உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு போகாம இருந்தாலே போதும் சிஸ்டர். அப்படி இருந்தாலே போதும் சிஸ்டர், அப்படி இருந்தாலே போதும் பிரதர். நான் நம்புறேன், உங்க மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்மை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்ம ஒல்லி ஆனா கூட அவங்க வாயை திறந்து என்ன சொல்ல மாட்டாங்க? சொல்லுங்க, நீ ஒல்லியா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையா ரொம்ப நம்ம நேசிக்கிற ஒருத்தங்க வந்து நீங்க ரொம்ப குண்டானா கூட உங்களை பார்த்து, சரி நீ கொஞ்சம் உடம்ப குறைச்சா நீ நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நீ என்ன இவ்வளோ அசிங்கமாயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் அப்படிதான். ஒருத்தரை நீங்க உண்மையா ஏசப்பா பிள்ளையா இருந்தா இன்னொருத்தரை உடைக்கிறது மாதிரி பண்ண மாட்டீங்க, கட்டுறது மாதிரி தான் நீங்க பேசுவீங்க. இன்னொருத்தரை உடைக்கிற ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆண்டவரோட நடக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது உங்களுக்கு. எப்படி இன்னொருத்தரை நீங்க உடைப்பீங்க? எப்படி? உலகத்துல இன்னைக்கு பாருங்க, எதுக்குமே தண்டனை இல்லை. ஆனா பாடி ஷேமிங் ஒன்று பண்ணுனா அவங்களுக்கு அரெஸ்ட் வரைக்கும் பண்ணலாம். பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு உலகம் சொல்லுது. அவங்க சொல்றதுக்கு முன்னே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு, பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ இன்னொருத்தர் உங்களிடத்துல வந்து உங்களுடைய ஆவியை உடைக்கிறது மாதிரி உடைக்கும் போது, யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறவங்க அந்த கட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டை அவிழ்த்து நீ வெளியே வா, நீ வெளியே வா, நீ வெளியே வா. ஹல்லேலூயா. எத்தனை கோல்டு மெடலிஸ்ட், ஸ்கூல்ல கோல்டு மெடலிஸ்ட், காலேஜில் அவ்வளவு நல்லா படிச்சு திறமசாலிங்க, அவ்வளோ திறமசாலி. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள வந்து அப்படியே டவுன் பண்ணி கீழே உட்கார வச்சு எங்க கொண்டாங்க தெரியுமா? ஜீரோவா. இல்லை, என்ன வந்து யாருமே ஜீரோவா கொண்டு வருவதற்கு நான் இடம் கொடுப்பது. சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. 14 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். 15, 16, 17, 17வது வயசுல பைபிள் காலேஜ் முடித்தேன். 18வது வயசுல பைபிள் காலேஜ் வார்டனாக இருந்தேன். 19வது வயசுல ஒரு சர்ச்சுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். 20வது வயசுல ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆனேன். 20 இயர்ஸ், 20 வயசு. 20 வயசுல 2000ல்
2005 பாஸ்டர் ஆகும்போது நான் முதல் சந்தித்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு முதல் ரத்தினபுரியில் ஃபஸ்ட்டு சர்ச்சை ஆரம்பிக்கலை, இன்னும் சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு 5 நாள் இருக்குது. 5 நாளைக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் மூப்பராக இருந்த வெஸ்லி ஐயா என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா, இங்கே இருக்கிற CSI தூய பேதுரு ஆலயம் பாருங்க ரத்தினபுரியில் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் அப்பா இங்கே தச்சில் தான் இருந்தார், எங்கள் அப்பா வந்து பண்ணி கொடுத்த பலிபீடம் தான் இந்த பலிபீடம், எங்கள் குடும்பத்துக்கும் இந்த சர்ச்சுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார் விசிட் பண்ணுறதுக்காக. நான் அந்த சர்ச்சுக்குள்ளே என்ட்ரான உடனே அந்த சர்ச்சில் வாசல், உண்மையாக சொல்கிறேன், வாசலில் இருந்த 4 வயதான ஐயாங்க இருந்தாங்க. அதில் ஒரு ஐயா வெத்தலை பாக்கு போட்டுகிட்டே இருந்தார். அந்த ஐயா அப்பாவை பார்த்து சொன்னார், வெஸ்லி, என்ன வெஸ்லி வீட்டில் சர்ச்செல்லாம் ஆரம்பிக்கிறியாமே அப்படின்னு சொல்லார். ஆமாம் ஐயா, சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், இவர் தான் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னை பார்த்து சொன்னார், ஏப்பா வயசு பையனெல்லாம் கூப்பிட்டு சர்ச்சை ஆரம்பிக்கிறேன், இவன் என்னமோ படிக்கிற பையனாக இருக்கிறான், இத்தனோண்டு பையன் வந்து சர்ச்சை ஆரம்பித்து பாஸ்டர் ஆவானாப்பா, இவனாப்பா அவனுக்கு பாஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை நிறைய பேசிட்டார். என்னையும் பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ எதுக்குப்பா ரத்தினபுரிக்கு வந்த, வேற ஊரே உனக்கு இல்லையாப்பா, நீ சின்ன பையன், ஏப்பா உனக்கு ஸ்கூல் படிக்கலையான்னு தான் கேட்டார். ஐயோ உடஞ்சிட்டேன். த ஃபர்ஸ்ட் டைம் ரத்தினபுரியில் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச முதல் பரிசு அதுதான், ஃபஸ்ட்டு சொன்னது அதுதான். ஆனால் நான் போய் அந்த திருச்சபையை ஆரம்பித்து போய் முழங்கால் படியிடும்போது ஆண்டவரிடத்தில் ஒன்று மட்டும்தான் சொன்னேன், எல்லாரும் என்னை சின்ன பையனாக பார்க்குறாங்க, நீங்களும் என்ன சொல்லுங்களேன், என்னை சின்ன பையனாக பார்த்தீங்கன்னா என்னை நம்பி ஆத்துமாக்கெல்லாம் நீங்கள் தரமாட்டீங்க, ஆனால் நான் சின்ன பையன்தான், ஆனால் நீங்கள் மட்டும் அப்படி பார்த்துடாதீங்க, நான் செய்வேன்னு என்னை நம்புங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு அப்போ இருந்ததுலேயே வந்து எனக்கு நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், என்னை பெரிய ஆளாக காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னை வயசானவனாக காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் தாடி வச்சேன். தாடி வச்சிருந்ததுக்கு ஒரு பெரிய ரீசனே அப்படி தான், சரி கொஞ்சம் தாடி வச்சாலாவது நம்முடைய தோற்றம் கொஞ்சம் வயசான தோற்றமாக இருக்கும் அப்படின்னு குண்டாகணும்னு ஜெபம் பண்ணதும் அதுக்காக தான். அவ்வளோ ஒரு, ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு நாளும் குறைவாய் பார்க்கலன்னு என் வாழ்க்கையிலேயே கர்த்தர் எனக்கு நிரூபிச்சிட்டார். இப்படியே டைரக்டா ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஆண்டவரே நீங்களும் என்ன சின்ன பையனா பாத்துறாதீங்க ஆண்டவரே, சின்ன பையன்தான், ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா சின்னவன் தாவீதை கொண்டு கோலியாத்தை கொண்டீங்கல்ல, என்னையும் பயன்படுத்த முடியும்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை யார் கட்டினார்கள், உங்களை எதுல கட்டினாங்க? யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட கட்டில் இருக்கிறீங்களா? ஸ்பெஷலாக உங்களுக்கு கூடயே இருந்துட்டு, உங்கள் கூடயே சாப்பிட்டு, உங்கள் கூடயே தங்கிட்டு, உங்கள் கூடயே வேலை செஞ்சுட்டு, உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி நீ ஜெபம் பண்ணுற எதுக்கு அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒன்று சொல்லி உன்னை 0 வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற வரைக்கும் உங்களை கொண்டு வந்தாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கட்டிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். இல்லை, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஓ ஹalleluya, அவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த தரிசனம் இன்னும் முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ காலாட்களோடு ஓட அழைக்கப்பட்டவள் அல்ல, அழைக்கப்பட்டவன் அல்ல, குதிரைகளோடு ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த கட்டுகளை உதறி தள்ளிவிட்டு, அந்த கட்டுகிற மனிதர்களை உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்படு, ஆனாலும் திடப்படு, ஆனாலும் ஹalleluya, உபத்திரவம் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹalleluya. நம்ம அஃபண்ட் ஆகாம நம்மளை காத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை யாரு எப்படி நம்மளை குறைச்சு கொண்டு வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மை கர்த்தருக்குள்ளேயே திடப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பார். கர்த்தர் இது வந்து ஜாதியில் கூட இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல வயசு ரொம்ப ஆயிடுச்சு, அப்பா அம்மா யாருமே இல்லை. சரி, இதுக்கு ஏதாவது இந்த பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி ஒரு பையனை பார்த்து இந்த மாதிரி பேசி நீங்கள் வந்து நம்ம வேணால் முயற்சி எடுக்கலாமான்னு கேட்டால், அந்த பிள்ளை கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் அவங்க வந்து எங்களுடைய ஜாதியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் அப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்களுடைய ஜாதி ரொம்ப லோயஸ்ட் ஜாதி, அதனால இவங்க ஏதாவது ஹையாக இருந்துட்டு நாளைக்கு வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அழுகையே வந்துருச்சு.
அப்போ அந்த பிள்ளையினுடைய மனசுக்குள்ள அவங்களுடைய முன்னோர்கள் வந்து அது அவங்க முன்னாடி எவ்வளோ ஒரு கலையை விதைச்சு வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு தாழ்வான ஒரு காரியத்தை. யார் அப்படி சொன்னா? யார் அப்படி சொன்னா? நீ ஏப்பா அப்படி நினைக்கிற? நீ எதுக்குப்பா அப்படி நினைக்கிற? அப்படி சில 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 சகோதரிகளுக்கு பாருங்க, அவங்க கணவனாருடைய வீட்டு ஆட்களை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணி அப்படியே ஒதுக்கிக்குவாங்க. நம்ம என்னமோ ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரங்களை இருக்கோமோ அந்த மாதிரி யோசிப்பாங்க. சில கணவனார் பாருங்க, மனைவியினுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நான் அப்படியே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வந்து என்னமோ நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உங்களை அப்படி நினைப்பாங்க. இந்த பாதையில நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, அப்படிப்பட்ட எந்த மனிதர்களும் உங்களை கட்டுகிற அளவுக்கு நீங்க விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜனத்திற்கு ஒத்த ஜனம் வேறு ஒருவரும் இல்லை, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். கைகளை தட்டி பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் வந்து இந்த சிறுபான்மையர் அப்படின்ற வார்த்தையை நான் வெறுக்கிறேன். சிறுபான்மையர் அப்படின்ற வார்த்தையை நான் வெறுக்கிறேன். கிடையவே கிடையாது. நம்ம என்ன சிறுபான்மையர்? நம்ம பெரும்பான்மையர். எத்தனை பேர் ஆவது வைக்கிறீங்க? நான் ஆராதிக்கிறது பிச்சைக்கார தேவனா அல்ல, நான் ஆராதிக்கிறதுக்கு இந்த உலகத்தையே படைத்த கோடீஸ்வரரை தான் ஆராதிக்கிறேன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை, இது மண்ணு தான், இதுக்கு ஒண்ணுமே நான் கொண்டு வந்ததில்ல, கொண்டு போகல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நான் அப்படி இருக்கனே தவிர, மற்ற மாதிரி நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், பெரியவர், உயர்ந்தவர், இந்த உலகத்தின் அதிபதி. ஆமென். சமுத்திரத்தை நட்சத்திரங்களை படைத்தவர். எங்க போயும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சிறுபான்மையர் அப்படின்ற லிஸ்ட்ல இருக்க வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க. அந்த மாதிரி கட்சிகள் அல்ல, அந்த மாதிரி காரியங்களை கூட நான் வந்து இல்லை, எங்களுக்கு சிறுபான்மையர் அப்படின்றதுக்காக உதவி செய்யுங்க, எங்களுக்கு சிறுபான்மைன்றதுக்காக இந்த காரியத்தை கொடுங்க. என்ன, ஏன் அப்படி கொடுக்கணும்? ஏன் அப்படி கொடுக்கணும்? எந்த இடத்துலையும் வெட்கப்பட வேண்டாம். நம்ம எந்த இடத்துல வெட்கப்படணும்? நான் சொல்றேன், என் ஆண்டவர் வந்து மற்றவங்களை விட எதுல குறைஞ்சு போயிட்டாரு சொல்லுங்க. நான் வந்து ஒளிச்சு ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு என் ஆண்டவர் எதுல குறைஞ்சு போயிட்டாரு? அவங்களுக்கு முன்னாடி என் தேவன் பெரியவர்னு சொல்றதுக்கு எதுல என்னுடைய ஆண்டவர் குறைஞ்சு போயிட்டாரு? அப்படி சொல்லாம இருக்கிறதுக்கு சொல்லுங்க. எதுலையுமே பரிசுத்தத்துல ஆண்டவர் அடிக்க முடியுமா? சொல்லுங்க. பரிசுத்தத்துல யாராவது அடிக்க முடியுமா? அவரை பார்த்து யாராவது ஒருத்தர் பரிசுத்தத்துல குறை சொல்ல முடியுமா? மரித்து உயிரோடு இருக்கிற ஒரே ஒருத்தர் நான் ஆராதிக்கிற தேவன். எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டிருக்கும் போது ஏன் ஏசப்பாவுடைய கல்லறை இன்னைக்கும் திறந்திருக்குது? ஏன்னா அவர் மரித்தவர் அல்ல, அவர் மரணத்தை ஜெயித்த கர்த்தர். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். எனக்கு தெரியும், தீயவருக்கு நடக்கிறதா எனக்கும் நடக்கும். சில நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்காதவங்களுக்கு நடக்கிறதா எனக்கும் நடக்கும். அதை வச்சு என் கூட ஆண்டவர் இருக்கிறார் இல்லை, அதை வச்சு ஆண்டவர் பெரியவர் சின்னவர் அப்படின்னு கணக்கு போட முடியாது. எனக்கென்று அவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஹல்லேலூயா. பெருமையை பேசி அலைய வேண்டாம், பெருமையா இருக்க வேண்டாம். ஆனா ஒண்ணு இருக்கணும், இன்னைக்கு ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் யாரோ ஒரு இடத்துல தெளிவா பேசுறாரு. இந்த சப்ஜெக்டை நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல, ஆனா ஆவியானவர் இன்னைக்கு பேச வைக்கிறாரு. தெளிலாளுடைய அந்த ஸ்பிரிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல இருந்து வெளியே வரணும். அதுக்கு வந்து அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். சிலர் என்ன சொல்லுவாங்க, பிரிஞ்சிடலான்னு சொல்லுவாங்க. பாஸ்டர், என் கணவனார் இப்படிதான் பாஸ்டர் இருக்காரு, என் மனைவி இப்படிதான் பாஸ்டர் இருக்காங்க, அதனால என்ன ரொம்ப மட்டம் தட்டிட்டாங்க, நான் வந்து அப்படியே ஜீரோவா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு யாராவது இருப்பீங்க. அவரை விட்டு பிரிகிறதுக்காக சொல்லலை. ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த மாதிரி அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படும் போது, அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படும் போது உங்க இருதயத்துக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் போதுமானது. நீங்க இந்த சிம்சோன் செய்த ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நீங்க 16ஆம் அதிகாரம் 16 வருஷத்தை வாசிப்பீர்களானால், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி இருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டு. ஹலோ, எப்படியாமா சொல்லுங்க? சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டு.
எனக்கு தெரியும் இந்த பிரேயர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனை வந்த பிறகும் கூட நீங்க தற்கொலை பண்ணிக்கணும், சாகணும் நீங்க நினைச்சதில்லை. ஆனா எப்ப நினைச்சீங்க தெரியுமா? எப்ப நினைச்சீங்க தெரியுமா? நீங்க நேசிச்ச இல்ல உங்க கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை அவ்வளவு மட்டமா குறைச்சு பேசும்போது சிலருடைய வார்த்தை உங்களை எப்படி பண்ணிருக்கு தெரியுமா? சொல்லுங்க. சிலர் உங்களை பேசும்போது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க தெரியுமா? பேசாம உயிரோடு இருக்கிறத விட எதுக்கு உயிரோடு இருக்கலாம்? இது யாருடைய ஸ்பிரிட்? இது யாருடைய ஸ்பிரிட்? தெளிலாளுடைய ஆவி. தெளிலாளுடைய ஆவி. இன்னொருத்தர் பேசும்போது சாகலான்ற எண்ணம் வரக்கூடாது. இந்த உலகமே வேண்டான்னு என்ற வரக்கூடாது. இதை விட்டுட்டு ஓடிடலான்னு எண்ணம் வந்துடக்கூடாது. என்ன எண்ணம் வர தெரியுமா? அவங்க பேச பேசதான் தைரியம் வரணும். அவங்க பேச பேசதான் நிக்கணும்ன்ற பலன் வேணும். அவங்க பேச பேசதான் நான் சாட்சியா வாழ்வேன் நீங்க சொல்லணும். அவங்க பேச பேச உங்களுக்குள்ள பரிசுத்தமும் உங்களுக்குள்ள தைரியமும் உங்களுக்குள்ள நம்பிக்கையும் பெருகணுமே தவிர ஒரு நாள் உங்களுக்குள்ள அவநம்பிக்கை வரக்கூடாது. நீங்க உங்களை குறைக்க கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ளே வருமானால் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவாவியானவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிமையை ஊட்ட பண்ணி பலப்படுத்தி இனி அந்த மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை ஒரு நாளும் அஃபண்ட் பண்ணாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் கரங்களை தட்டி ஆமென் ஆமென். கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம், நடந்ததை மறக்கணும். கர்த்தர் புதிய காரியத்தை எனக்காக செய்கிறவர். ஹalleluya. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ. கைகளை மேல காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நோருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நோருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். கைகளை மேல காலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே சத்தமாய் கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பிச் செல்ல, நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். இப்ப கைய மேல தட்டி காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம். சொல்லிக்கொண்டு என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, என் இயேசு
கைவிட மாட்டார். திரும்ப 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 என் ஏசப்பா கைவிட மாட்டார். எஸ், நீங்க அறிக்கை செய்க, என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வே. நல்லதோ போராட்டம் போராடுவே, விசுவாசம் காத்துக்கொள்வே. நீதின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில். கைகள மேல காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே. நம் தனமௌரகதல நிக்கர ரோத தலமௌரகதல. என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு நீங்க என்றும் கைவிடா. நம் இயேசு கைவிட மாட்டார். நான் ஆராதி என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. முழு பலத்தோட கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. இதரலம் தன்னனரூதலரரம். ஹல்லேலூயா, ஆமென். சிலர் மேல இருக்கிற ஸ்பிரிட்டே என்ன ஸ்பிரிட் அப்படின்னா, அவங்க நம்மகிட்ட பேசும்போது எப்பேற்பட்ட பலசாலியும் இந்த உலகத்துல வாழ வேண்டான்ற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு சிலர் மேல அந்த ஆவி இருக்கும். பாருங்க, ஏசபேல் அப்படின்ற ஒரு ராணி, ஏசபேல் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றா, என் தீர்க்கதரிசிகளுக்கு நீ செஞ்சது மாதிரி விடுகிறதுக்குள்ள உனக்கு நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு பெரிய பலசாலி எலியா, எவ்வளவு பெரிய தைரியசாலி எலியா. ஆனா அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தான் சாக வேண்டும் என்று கோரி, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவே. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சிலருடைய வார்த்தை வந்த அம்பு மாதிரி நம்ம மேல பாயும். சிலருடைய வார்த்தை நம்முடைய ஈரலை பிளந்துரும், நெஞ்ச கிழிச்சிரும். ஆனா நீங்க இடமே கொடுக்கூடாது, நீங்க இடமே கொடுக்கூடாது. என்ன அசைக்க முடியாதுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் நீங்க வரணும். இது யாருடைய ஸ்பிரிட் அப்படின்னா, தாவீது சொல்லும்போது சிமையை தூசிக்கிறான். இவனுக்கு தூசணை எப்படி வருது அப்படின்னா, ரத்த பிரியனே, ரத்த பிரியன்னா உனக்கு ரத்தம் பிடிக்கும், அவனுக்கு பேலியாளின் மகனே, உங்க அம்மா சரியில்லாதவா, நீ சவுல இந்த மாதிரி வஞ்சகமா கொன்னுட்ட, அவன் பாவம் தலை மேல இருக்குது, கர்த்தர் உனக்கு பழி வாங்குறாரு. இந்த வார்த்தைகள் அத்தனையும் அவனை உடைக்கிற வார்த்தை, அவனை சுக்குநூறா உடைக்கிற வார்த்தை. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஒண்ணு அவன் கோவம் அடிக்கணும், கோவம் அவனுக்கு ஏதாவது செய்யணும், இல்லை அப்படின்னா இவன் வருத்தப்பட்டு வெளியே போகணும். ஆனா வேதம் சொல்லுது, தாவீது ரெண்டையுமே செய்யல. பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனை, தாயே, சிலர் உங்களை குறித்து பேசும்போது, சிலருடைய நாவு பட்டயம் போல இருக்கும்போது, இந்த ரெண்டு காரியமுமே நீங்க செய்யக்கூடாது. ஒண்ணு, நீங்க அவன் பேசுகிற வார்த்தையை பட்டு கோவப்பட்டு அவனை பழி வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஹலோ ஹலோ, நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்கங்க. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. சிலர் உங்களை கோவக்காரங்களை எப்படி மாத்துவாங்க தெரியுமா? உங்களை எப்படி கோவக்காரங்களை மாத்துவாங்க தெரியுமா? சிலர் பேசி பேசியே உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசும்போது உங்களுக்கு கோபமும் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் அவங்க பேசும்போது நீங்க ஒன்றும் இல்லைன்ற ஃபீலும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. கேட்கல? புரிஞ்ச நான் சொல்றது உங்களுக்கு? இந்த ரெண்டு காரியத்திற்கும் தப்பு வச்சவங்க குறைய கொஞ்சம் பேர் தான். இந்த ரெண்டுக்குமே தப்பு வச்சவங்க பரிசுத்தவான்கள் கூட நிறைய பேர்ல சிக்கிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சில தெளிலாளுடைய ஆவி இருக்குது, சில ஏசபேலுடைய ஆவி இருக்குது. இந்த ஏசபேலுடைய ஆவி, இந்த தெளிலாளுடைய ஆவி உங்களை கட்டாது, உங்களை உடைக்கும், உங்களை அழிக்கும், உங்களை சாகத்தக்கதான் உங்களை கொண்டு போய்விடும். இந்த ஆவி ஆம்பளைகளுக்குள்ளையும் கிரியை செய்யலாம், இந்த ஆவி பெண் பிள்ளைகளுக்குள்ளையும் கிரியை செய்யலாம், இந்த ஆவி கணவனுக்குள்ளையும் வேலை செய்யும், இந்த ஆவி மனைவிக்குள்ளையும் வேலை செய்யும், இந்த ஆவி அம்மா அப்பா கூட உள்ள வேலை செய்யும்.
இந்த ஆவி டீச்சருக்குள்ள வேலை செய்யும், இந்த ஆவி மேனேஜருக்குள்ள வேலை செய்யும். யாருக்குள்ள வேலை செய்யுது? நீங்க யாராவது அதில் அஃபெண்ட் ஆயிருக்கீங்களா? யாராவது இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எந்த மனுஷனுடைய வார்த்தையும் என்ன எக்ஸ்ட்ரீமா கோவப்படுத்தி என்னை பழி வாங்குற அளவுக்கு என்னை கொண்டு போய் விடாது. சிலதை வெறும் வார்த்தையா மட்டும்தான் எடுக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சிலதை வெறும் வார்த்தையா மட்டும்தான் எடுக்கணும். சொல்லுங்க எல்லாருமே, சிலதை வெறும் வார்த்தையா மட்டும்தான் எடுக்கணும். பேசின ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், சின்ன ஆளா இருக்கலாம், அதை எப்படிதான் எடுக்கணும்? வார்த்தையா மட்டும்தான் எடுக்கணும். அந்த எண்ணத்தோட தான் நீங்க மூவ் ஆகணும். அதை ஒரு வாழ்க்கையாகவோ இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலமாகவோ அதை நினைச்சிடக்கூடாது. சரி விட்டுரு. அதான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாருல, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை கேள்விப்பட வேண்டியதா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல. அதனால இன்றைக்கு அதுல இருந்து வெளியே வாங்க. ஆண்டவரே, என் மேல் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், நான் எந்த கட்டுல எதுல நீங்க கட்டப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு விடுதலை ஆகணும், இன்னைக்கு விடுதலை ஆகணும், இன்னைக்கு விடுதலை ஆகணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? விடுதலை ஆகணும். அல்லேலூயா. ஒரு 3 விதமான கட்டுகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வேகமாக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த கட்டு எந்த கட்டு அப்படின்னா, நமக்கு நாமே கட்டுகிற ஒரு கட்டு இருக்குது. என்ன கட்டு? சத்தமா சொல்லுங்க. நீங்க அவிழ்த்து விட வேண்டிய ஒரு கட்டு இருக்குது. நீங்க அவிழ்த்து விட வேண்டிய கட்டு இருக்குது. என்ன கட்டு சொல்லுங்க? நமக்கு அடுத்தவன் எல்லாம் கட்டல, பிசாசெல்லாம் கட்டல, நம்மளா என்ன பண்ணிட்டோம்? நிறைய பேர், ஆமா, நிறைய பேர் நிறைய துணியை கிழிச்சு அவங்களே கட்டியிருக்கேன். நான் ஒரு உருப்படாதவன், நான் ஒரு வேண்டாதவன், நான் ஒரு அழகற்றவன், நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தனோ தெரியல, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், எனக்கு சாதிக்க வாய்ப்பே இல்லை, நான் வெளியே வரவே மாட்டேன், நான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் பிறந்தவன், எனக்கு அம்மா சரியில்லை அதனால நான் சரியில்லை, எங்கள் அப்பா எனக்கு சரியில்லை அதனால எனக்கு சரியில்லை, எனக்கு எதுவுமே மண்டையில் ஏறவே ஏறாது, நான் எது தொட்டாலும் நல்லா இல்லாமல் தான் போகும், எதுவுமே நல்லா வராது, நான் எல்லாம் வெளியே வரதுன்றது அப்படிதான் கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே கட்டுகிற கட்டு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த கட்டிலிருந்து முதல்ல வெளியே வரணும். ஆமேன். எனக்கு நானாகவே ஒரு கட்டை என்ன பண்ணிடக்கூடாது எப்பவுமே. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம், ஆண்டவர் வச்சிருக்கிற தீர்மானம், நான் நம்புகிறேன், என் எண்ணத்தை மிஞ்சி, என்னுடைய பலத்தை மிஞ்சி, என்னுடைய அறிவை மிஞ்சி, என்னுடைய படிப்பை மிஞ்சி, என்னுடைய யோசனையை மிஞ்சி என் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற தேவனுக்கு அப்படியே நல்ல கைகளை தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி, முழு பலத்தோட கைகளை தட்டி சொல்லுங்க, அப்பா, என் மேல கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை, என் மேல வச்சிருக்கிற கட்டுகளை, என் மேல வச்சிருக்கிற கட்டுகளை அவிழ்த்தறியக்கூடிய ஒரு பலனை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தருகிற தேவன், தருகிற தேவன், தருகிற தேவன், தருகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த கட்டை அவிழ்த்துருங்க பாருங்க. ஒன்று அப்படியே வரட்டும். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஒரு கல்லறை, அந்த கல்லறைக்கு உள்ள நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு உயிர் வந்துச்சு. ஹலோ, உயிர் கொடுத்தவர் யார்? கேட்கல. ஆனா உங்களால நடக்க முடியல. உங்களுக்கு உயிர் வந்துச்சு, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமேன்னாங்க. ஆனா ஆண்டவர் உயிரை கொடுத்துட்டாரு. உங்களை மனுஷங்க கெஸ் பண்ணது மாதிரி இல்லை, நீங்க உயிரோட வச்சுட்டீங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்கோம்? உங்களை சீலைகளால கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சீலைகளால கட்டப்பட்டிருக்கிற அவனை பார்த்து கத்த சொல்கிறார், அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட், நம்பர் 1, முதலாவதாக எந்த கட்டை அவிழ்த்து விடணும் சொல்லுங்க? என் நினைவு அவர் நினைவு அல்ல, என் நினைவு அவர் நினைவு அல்ல. மோசை குறித்து வேதம் சொல்லுது, அவரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தனக்குத்தானே ஒரு கட்டை கட்டிட்டார். என்ன கட்டு கட்டிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கூப்பிடுறாரு, பாப்பா, உன்னை அதுக்கு தான் தீர்மானித்தேன், அதுக்கு தான் உன்னை காப்பாற்றினேன், அதுக்கு தான் உன்னை எகிப்திற்கு கொண்டு போனேன், அதுக்கு தான் உன்னை பழக்க வச்சேன், 40 வருஷம் உன்னை நான் உருவாக்குனேன் எல்லாம் சொன்னாலும் இந்த மோசை என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திக்குவாயும் மந்த நாவம் உள்ளவன். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. ஆனாலும் என்ன சொல்றேன், விட்டுருங்க ஆண்டவரே, நம்மளால எல்லாம் முடியாதுப்பா, நான் எல்லாம் விட்டுட்டேன்.
அது என்னைக்கோ ஒரு நாள் திரும்ப 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 ஆண்டவர் போராடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ அப்படி நினைக்காத, நீ அப்படி நினைக்காத, நான் உன்னை கர்த்தராகிய நான் அல்லவோ, கர்த்தராகிய நான் அல்லவோ. கடைசி வரையிலையும் தான் மேல இருக்கிற தன்னை குறைச்சுதான் அவன் சொன்னானே தவிர, ஆனா வேதம் சொல்லுது மோசே அவ்வளவு ஞானம் உள்ளவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவன், ஒரு தைரியசாலி. ஒருத்தன் அடிக்கிறான்றதுக்காக பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதவன். தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் போகும்போது கூட அவ்வளவு களைப்பின் மத்தியிலையும் அந்த பிள்ளைகளுக்காக போராடி ஆட்டுக்கு தண்ணி காமிச்சவன். இவ்வளோ பெரிய பலசாலி தனக்குத்தானே ஒரு வட்டத்தை கட்டியிருந்தான். என்ன அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான், என் குடும்பம் இவ்வளவுதான், என் எதிர்காலம் இவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அந்த மோசையைத்தான் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள ஒரு கட்டு உங்களை கட்டி வச்சிருக்கலாம். நீங்க மனசுல நினைச்சுக்கலாம், நான் இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான், நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு ஃபெயிலியர், நான் தோற்றுட்டேன் ஆண்டவரே, நான் தோற்றுட்டேன் ஆண்டவரே. இனி என்ன நம்பாதீங்க, வேற யாரையாவது நம்புங்க ஆண்டவரே. இனி எனக்கு கொடுக்காதீங்க, வேற யாருக்காவது கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டே இருக்கலாம். உங்க உள் மனசுக்குள்ள வந்த சில தோல்விகள் அதை திரும்ப திரும்ப அப்படியே நான் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்களே உங்களுக்கு ஒரு நான் இனி எப்படி வாழுவேன், நான் இனி எப்படி செய்வேன், நான் என்ன எல்லார மாதிரி என்னால் இருக்க முடியாது, என்னால் மாதிரி என்னால் வாழ முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த உபவாச ஜபத்தில் உன் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு, உங்க கையை பிடிச்சு, இல்லை இல்லை அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அந்த கட்டுகளை அவிழ்த்து விடும்படியாய் ஆண்டவர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னதமானவருடைய பலன், மகா பெரிய தேவனுடைய பலன் இந்த ஜபத்திலே சத்தத்தை கேட்க கேட்க அப்படியே கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. 20 லட்சம் ஜனங்களுக்கு மோசே தலைவனாய் மாற்றினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ உன்னை சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நீ திக்குவாயின்னு சொல்லாத, நீ மந்த நாவென்று சொல்லாத. வாயை உண்டு பண்ண நான் உனக்கு சொன்ன காரியத்தை செய்கிறதுக்கு பலன் தருவேன். லதரம் தனமுரஹதலரதலர லதரலதரஹதரலரம. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah. எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் என்னை கட்ட வேண்டும் என்று நினைச்சாலும், என்ன நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை கட்டி எப்பவுமே உங்களை நீங்களே ஒரு வட்டத்தை, நீங்களே ஒரு எண்ணத்தை, நீங்களே ஒன்றை கொண்டு அதை வளர்த்துறவே இதை அவுத்துருங்க, முதல்ல அவுத்துருங்க. உங்களை குறித்த தாழ்வான எண்ணங்கள், உங்களை குறித்த குறைவான எண்ணங்கள், உங்களை குறித்த அவமானமான எண்ணங்கள் மாறி போகட்டும், விலகி போகட்டும். சிலருக்கு பாருங்க, எங்க அம்மா இப்போ ரொம்ப பலவீனமா இருந்தாங்க, என்னை பார்த்து பேசும்போது அப்படிதான் பேசினாங்க. நான் இனி எதுக்குப்பா உயிரோடு இருந்து, நான் இனி உயிரோடு இருந்து என்னப்பா பண்ண போறேன், நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், உங்க எல்லாருடைய நன்மையும் பார்த்துட்டேன், உங்க பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க பார்த்துட்டேன், அவ்வளோதான்ப்பா, என்ன ஆண்டவர் நல்லபடியாக எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணேன் அப்படின்னு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. என்ன நல்லபடியாக ஆண்டவர் எடுத்துக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணேன். இனி எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நான். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அம்மாவா எவ்வளோ வேல்யூவாக இருந்தீங்களோ, இனி நீங்கள் இருக்கிற வேல்யூ எங்களுக்கு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் படுக்கையாக கிடந்தா கூட நீங்கள் படுத்துட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணுறீங்க பாருங்க, இந்த ஜெபம் எவ்வளோ நேரம் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கொடுத்த சாப்பாடு அன்னைக்கு மட்டும் தான் உதவி செஞ்சிருச்சு, நீங்க எங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது அன்னைக்கு மட்டும் தான் உதவி செஞ்சிச்சு. ஆனா நீங்க இப்ப ஜெபம் பண்ற ஜெபம் என் சன்னதி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும். அதனால நீங்க ஸ்பெஷல். எங்க அம்மாட்ட நான் அதான் சொன்னேன், இல்ல நீ அப்படி நினைக்காதம்மா, அப்படிலாம் யோசிக்காதீங்க, நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு பிரயோஜனமுள்ள வருஷம்மா, பிரயோஜனம். அதனால இங்க இருக்கிற தகப்பனையும் தாயையும் பார்த்து அப்படிதான் சொல்றேன். இந்த சத்தத்தை கேட்ட எந்த அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் என் சொந்த ரத்தமா அம்மாவா நினைக்கிறேன். நீங்க உன் பிள்ளைக்கு பாரமா இருக்காதுன்னு நினைக்காதீங்க அம்மா, நீங்க இந்த உலகத்துக்கு பாரமா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க அம்மா. திட்டட்டும், ஏசட்டும், அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க படுத்த படுக்கையா இருந்து, நீங்க நடக்க முடியாம இருந்து, நீங்க அவ்வளவு வலியோட வேதனையோட நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் நீங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையாய், உங்க வம்சத்திற்கு ஒரு பெரிய மகிமையாய், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு ஒரு மகிமையாய் கண்டிப்பாக அமையும். அப்ப எல்லாரும் என்ன பாத்திரம் தான்? பிரயோஜனம் உள்ள பாத்திரம்,
நான் பிரயோஜனமுள்ள பாத்திரம், நான் வேண்டாத பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒரு கட்டை அவிழ்க்க போகிறோம். எந்த கட்டை அவிழ்க்க போறீங்க? எந்த கட்டை அவிழ்க்க போறீங்க? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. எங்களுக்கு நானே கட்டுகிற கட்டுகளை அவிழ்க்க போகிறேன். ஆமே. அதற்கு சாட்சியாக இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், ஐயா வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு தெரியாது, அவங்க கோயம்புத்தூரில் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கை கால் ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான, நம்மளை மாதிரி அவங்களால கையில் எதுவும் செய்ய முடியாது, நம்மளால் காலில் அவங்களால நடக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்கிற ஊழியம் ரொம்ப பெரிய ஊழியத்தெல்லாம் ஆண்டவர் செஞ்சுருக்கு. அவ்வளோ ஊழியம் செய்கிறாங்க. ஸோ வருகிற நாட்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களைப் போல் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு உதவி செய்து அந்த ஊழியத்தை அதை செய்ய போகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நம்மளை கட்ட வேண்டிய அவசியம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் தேவராஜ்யத்திற்கு பிரயோஜனமான ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் மேலே கட்டின கட்டை அவுழ்த்து விட முடியுமா உங்களால்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய மனுஷன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தும் எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கே ஒரு கட்டு கட்டிட்டாரு. அவ்வளோதான், போதும் கர்த்தாவே. இல்லை, அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஆண்டவரே, என்னை வலுவாமல் காத்து கொள்ளுவீராக. என்னை குறித்து நான் எப்போவுமே ஒரு கட்டுக்குள்ளே நான் அகப்படாதபடி, நான் எந்த நிலைமையில் இருந்தால் என்னை தூக்கி எடுக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுறதுக்கு என்னை ஒரு நாளும் விட மாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். இந்த உபவாச ஜெபம் முடியவே நீங்கள் எழும்பி நிற்கணும். உங்கள் கட்டுகளெல்லாம் உடைச்சிட்டு எழும்பி நிற்கணும். உங்கள் மனசு பேசுறதெல்லாம் நீங்கள் உடைச்சிட்டு எழும்பி நிற்கணும். உங்கள் சிந்தை உங்களுக்குள்ள பேசுறது அத்தனையும் தூக்கி போட்டுட்டு எழும்பி நிற்கணும். நீங்கள் பலன் கொள்ளணும். கர்த்தர் சொல்றார், நீ தைரியப்படு, பலன் கொள்ளு, திடப்படு. ஆமென், ஆமென். உன் மைண்ட் சொல்ற அந்த வார்த்தையை கேட்காத, உன் இருதயம் சொல்ற அந்த வார்த்தையை கேட்காத. அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உண்மை உள்ளது. கைகளை தட்டி பாடி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார். இப்ப கைகளை மேல காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஒரு சரணம். நோரும் கொண்ட இதயம் தேற்றுகிறார், சூடைந்த உள்ளம். நோரும் கொண்ட இதயம் தேற்றுகிறார், சூடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இப்ப சொல்லு, காலங்கிடவே வேண்டாம். பாட்டு பாடும்போது என் பிள்ளைங்க அவர்களுக்காக கட்டின கட்டுகள், அவங்க பலவீனத்து நிமித்தமாய் கட்டின கட்டுகள், தோல்வியின் நிமித்தமாய் கட்டின கட்டுகளில் இருந்து இப்போ வெளியே கொண்டு வாங்க ஆண்டவர், வெளியே கொண்டு வாங்கப்பா. இப்ப வெளியே கொண்டு வாங்க ஆண்டவர், இப்ப வெளியே கொண்டு வாங்க ஆண்டவர்.
எஸ், இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நமக்கு நாமே கட்டின அந்த கட்டுகளில் இருந்து இல்ல கர்த்தர் வெளியே இப்ப கொண்டு வருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை வேறு விரித்தவர் பெரியவர், என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. லாசருவை கட்டி இருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல இப்போ என் பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிற சிந்தைகள், கட்டி வச்சிருக்கிற இருதயங்கள், கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகளில் இருந்து அக்கினி 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 விடுதலை. ஓ கபா கபா தேகாதரா இயேசுப்பா இயேசுப்பா இயேசுப்பா. இப்போ ஒரு தைரிய ஆவியினால் நிரப்புங்கப்பா, ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாச ஆவியினால் நிரப்புங்கப்பா. இந்த சோர்வின் ஆவிகள் எடுக்கப்படுவதாகப்பா. ஆமென், ஆமென். அவர்களுக்கு அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஓ என் இயேசு கைவிட மாட்டா, இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. ஹalleluya. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டா. தாங்கிடும் பல தருவா, வாழி செய்வா, தாங்கிடும் பல தருவா, தப்பி செல்ல வாழி செய்வா. நான் தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல வாழி செய்வா. சொல்லுவோம் காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை, லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க எங்கிருந்தாலும் தேவ மகிமை அவர்களுக்குள்ளே பாய்ந்து வரட்டும், கடந்து வரட்டும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல விடுதலை, விடுதலை, விடுதலை. இதை கேட்கும் போதே, இந்த சத்தம் காதுகளிலே தொனிக்கும் போதே ஒரு அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. இன்னைக்கு இல்ல, இனி என்னைக்குமே, மரணம் வரைக்கும், மரணம் வரைக்கும் என் பிள்ளை அவங்களே கட்டக்கூடாதபடிக்கு, ஓ இப்பொழுது ஒரு தைரியத்தினால், ஒரு பலத்தினால், விசுவாசத்தினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. கட்ட அவிழ்த்து விடுங்கள், கட்ட அவிழ்த்து விடுங்கள். தூதர்கள் கடந்து வந்து, தூதர்கள் கடந்து வந்து இப்பொழுது அந்த கட்டுகளை அவிழ்ப்பார்களாக, அந்த கட்டுகளை அவிழ்ப்பார்களாக. இயேசு நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. லாசருவே வெளியே வா, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதான கட்டு, இந்த லாசரு ரொம்ப வியாதியாய் கிடக்கும்போது இயேசுவை அழைக்கிறார்கள். இயேசு வர தாமதித்த உடனே லாசரு அவனுக்குள்ளே ஒரு கட்டை கட்டிட்டார். என்ன அப்படின்னா, நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் இறந்துருவேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லை லாசருவே உன்னுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. அப்போ நம்பர் 1, நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம செயல்படணும்னா, நம்ம கர்த்தருக்காக நிற்கணும்னா, சாட்சியாக நிற்கணும்னா நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும். முதலாவது நமக்கு எந்த கட்டு அவிழ்க்கப்படணும் அப்படின்னா, எனக்கு நான் ஒருபோதும் எந்த கட்டுகளையும் கட்ட அனுமதிக்க கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க. யார் ஒன்றை என்ன சொன்னாலும் நீ ஒன்றை எப்போவுமே கட்டிடாத. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டாவது எந்த கட்டுகளை நம்ம அவிழ்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மை சுற்றி நிற்கிறவர்கள் நமக்கு கட்டுகிற கட்டுகளை அவிழ்க்கணும். ஆமே. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 46வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனம், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது
திமேத்தியின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ ரெண்டாவது ஒரு சூழ்நிலை வருது. பர்திமேயு, இந்த குருடனை பற்றி தெரியும், வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இயேசு அந்த வழியாய் போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை. எப்படியாவது எல்லார போல பார்வை அடைய வேண்டும் என்று விரும்பினான். உடனே சத்தம் போட்டு கத்துறான். என்ன கத்துறான் அப்படின்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்களாமா, அவன் பேசாதபடி அவனை அதட்டினார்கள். வாய மூடு, வாய மூடு, வாய மூடு, கத்தாத, எது கத்துற? உனக்கு என்ன, உனக்கு வந்து அற்புதம் செய்ய போறாரா? உன் பக்கத்தில் வந்து நிற்க போறாரா? அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் போக வேண்டாமா? வாய மூடு, எதுக்கு மாதிரி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அத்தனை பேரும் சுற்றி இருக்கிற ஒருத்தருக்கு கூட இவன் விடுதலை ஆகணும், இவனுடைய கண்ணு பார்வையடையணும், இவனுக்கு இயேசு சுகம் கொடுக்க முடியும், இவனை இயேசு விடுதலை ஆக்க முடியும்னு சுத்தி இருக்கிற யாருமே நினைக்கல. எல்லாரும் என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் பார்வை அடைய மாட்டான், இவன் எழும மாட்டான், இவனால இவன் பிச்சை தான் எடுக்க முடியும், இவன் எதுக்கு கத்திட்டு இருக்கான், இவன் எதுக்கு பிரயாசப்படுறான், இவன் நம்மள மாதிரி ஒருத்தனா அப்படின்னு அத்தனை பேரும் நினைச்சு அவனை கட்டினாலும் இந்த பர்திமேயு ஒரு முடிவெடுத்துட்டான். எப்பா, நீங்க யாருமே என்னை தடுக்க வேண்டாம், நீங்க யாருமே எனக்கு சுகம் கொடுக்க வேண்டாம், நீங்க யாருமே என்ன இந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டாம். எனக்கு ஒன்று தெரியும், நீங்க அத்தனை பேர் கட்டின கட்டுகளையும் அவிழ்க்கிற ஒருவர், நீங்க அத்தனை பேர் சொன்ன வார்த்தையும் மாற்றுகிற ஒருவர், உங்க அத்தனை பேருடைய வார்த்தையும் முறியடித்து அவர் நிறைவேற்றுகிற ஒருத்தர் என் கூட இருக்கிறார். நீங்க கட்டுகிறதற்கு நான் ஒரு நாளும் அனுமதி கொடுப்பது இல்லை. உங்களுடைய கட்டுகளை உடைத்து நான் தாண்டுவேன், உங்க கட்டுகளை உடைச்சு நான் தேவனை கூப்பிடுவேன். வேதம் சொல்கிறது, அவன் அப்படி செய்ததுனாலேயே ஆண்டவர் திரும்பி பார்த்து கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் கட்டின கட்டுகளுக்குள்ள நீங்க சிக்கி இருக்கலாம். அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்க தான் இப்படி என்ன பண்ணினாங்க, அவங்க தான் இன்னும் இந்த சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்து தள்ளுனாங்க. அவங்க திரும்ப திரும்ப அவங்கள கட்டிகிட்டே இருக்கலாம், திரும்ப எழும்பலான்னு நினைக்கும் போது அவங்க வார்த்தை அவங்களை கஷ்டப்படுத்து, எழும்பலான்னு நினைக்கும் போது அவங்க குறுக்க போடுறாங்க, அவங்க முன்னேறவே விடாத மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், அவர்கள் கட்டின கட்டுகளை, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை, அவர்கள் உங்களை நடத்தின விதத்தை மாற்றுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அது காயமாக இருக்கா? உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் அதை மறக்க முடியாததா இருக்கா? உங்களால் அதிலிருந்து வெளியே வரவே முடியலையா? எடுத்து போடவே முடியலையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? அவங்க மனுஷன் தானே, அவங்க சொன்னது மனுஷன் தானே. அந்த மனுஷனுடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா கட்டி போடவே கூடாது. ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொருத்தர் நம்மளை கட்டும் போது அதிலிருந்து வெளியே வராமல் இருக்கவே மாட்டாங்க. சிலரை இதுக்கென்றே சத்துரு வந்து சொல்லி அனுப்புகிறான், உங்களை உடைக்கிறதுக்காகவே, உங்களை நொறுக்கிறதுக்காகவே அனுப்புவான். ஸோ உங்களை காயப்படுத்துறதுக்காகவே அனுப்புவான். நீங்கள் ஒரு இடத்துல மூலையில் போய் உட்காரணும்னு நினைக்கிறதுக்காகவே அனுப்புவான். நான் சொல்கிறேன், நான்லாம் எத்தனை அந்த மாதிரி கடந்து வந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை கடந்து வந்திருக்கிறேன். மனுஷங்க எத்தனை பேர் கட்டணும்னு நினச்சிருக்காங்க தெரியுமா? ஆல்மோஸ்ட் அப்படியே கட்டிடுவாங்க, செய்யவே வேண்டான்னு தோணும், இனி பண்ணவே கூடாதுன்னு தோணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கூட இருந்துட்டு, ஏன்பா அவங்க சொல்கிற வார்த்தை என் வார்த்தையோட பெருசாக அவனுக்கு தோணுதோ? அவங்க என்ன பெரிய கடவுளாப்பா? அவங்க தான் உன்னை ரட்சிச்சாங்களாப்பா? அவங்க தான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாங்களா? அவங்க தான் உன்னை வேறு பிரிச்சாங்களா? அப்படின்னு ஆண்டவர் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கேள்வி எழுப்பும்போது நான் சொல்லுவேன், இல்லவே இல்லை ஆண்டவரே, மனுஷனுடைய கட்டுகளுக்கு நான் அடங்கி இருக்கிறவன் அல்ல. அந்த கட்டுகளை அவிழ்த்து, அந்த கட்டுகளை நொறுக்கி அதிலிருந்து என்னை முன்னேற பண்ணுகிற ஒரு இயேசு எனக்குள்ளேயே இருக்கிறார். அந்த வார்த்தையை மறந்து விடு, அந்த வார்த்தையை மறந்து விடுன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த சூழ்நிலையை மறந்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனுஷன் செய்கிறதை மறந்து விடுன்னு ஆண்டவர் சொல்றாரு.
ஹல்லேலூயா. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியினே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. யோசேப்பினிடத்துல இருந்த ஸ்பிரிட்டும் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே கட்டுறாங்க அவனுடைய சகோதரர்கள். என்ன உன் சொப்பனை நிறைவேறும்னு நினைச்சீங்கன்னு கட்டுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தன் சகோதரர்கள் கட்டின அத்தனை கட்டுகளையும் உடைத்தெறிந்தவன் தேவனுடைய மனுஷன் யோசேப்பு. உங்க சொந்தக்காரங்க உங்களை குறித்து கட்டினது எல்லாத்தையும் உடைச்செறிகிறதுக்கு கர்த்தர் பெலன் தருவார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? அவங்க வார்த்தையை கர்த்தர் மாற்ற போறார். அவங்க வார்த்தை தலைகீழாய் மாற போகிறது. அவங்க நடக்காதுன்னு சொன்னதை கர்த்தர் நடத்தி வைக்க போகிறார். அவங்க இனி ஆகாது என்று சொன்னதை கர்த்தர் ஆகும்படியாய் பண்ண போகிறார். கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. அவருடைய வார்த்தைகளை இல்லாமையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டி இருக்கிற கட்டுகள் உடைவதாக. என் கணவனாருக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டின கட்டு உடைவதாக. எங்க மனைவிக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைவதாக. சத்தமா ஜெபம் பண்ணி, ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க எழும்ப மாட்டான்னு சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை எழுப்பி நிறுத்துவார், உன்னை எழுப்பி நிறுத்துவார். அவர்கள் நாருமே என்று சொல்லுவார்கள், கர்த்தர் இல்லை, உன்னை வாசனை கொடுக்கிறவனாய் மாற்றுவார். கட்டுகள் உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். ஹல்லேலூயா. தொழிலுக்கு விரோதமாய் சொன்ன கட்டுகள் இப்பொழுது உடைவதாக. வருமானத்திற்கு விரோதமாய் கட்டி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உடைவதாக. மனிதர்கள் யாரை கட்டி வைத்திருக்கிறார்களோ, மனிதர்களால் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது 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 இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே எஸ் 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 ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அவர்கள் கட்ட முடியாது, அவர்கள் கட்ட முடியாது, அவர்கள் என்னை கட்ட முடியாது. கட்டவிழ்த்து விடுகிற இயேசு, கட்டுகளை உடைக்கிற இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரையிலும் நடந்திருக்கலாம், ஆனால் இந்த ஜெபத்திற்கு பிறகு அது நடக்க போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக. லாதாமா ரஹதா நம ரஹதலமா. அம்மா கட்டின கட்டு, அப்பா கட்டின கட்டுகள், சொந்தக்காரன் கட்டின கட்டுகள், கூட பிறந்தவங்க கட்டின கட்டுகள் இப்போ இப்போ இந்த நிமிஷத்துல, இந்த நிமிஷத்துல பிறக்கும் போது அந்த நர்ஸ், அந்த டாக்டர்ஸ் எந்தெந்த வார்த்தையை சொல்லி என் பிள்ளையை கட்டினார்களோ இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, 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 அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவே, உம்முடைய ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படுவதாக. இப்போ இங்க இருக்கிறவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக, ஆன்லைன்ல இருக்கிறவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. இவர்களுடைய பிள்ளைகள், இவருடைய குடும்பம் யாருக்காக ஜெபம் பண்றாங்களோ அந்த பிள்ளைய எந்த சொந்தம், எந்த நண்பன், எந்த மனுஷன் கட்டுனாரோ அந்த பிள்ளைக்கு இங்க இருந்து ஜெபம் பண்ணும் போதே அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க 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 ஜெபிக்க. ஸ்தோத்திரம். இல்ல பிரதர், உங்களை குறித்து சொன்னது மாற போகுது. உங்களை குறித்து சொன்ன அந்த வார்த்தை மாற போகுது. உங்க குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தை மாற போகுது. உங்க வியாபாரத்தை குறித்து சொன்ன வார்த்தை மாற போகுது. உங்க ஃபியூச்சரை குறித்து சொன்ன வார்த்தை மாற போகுது. அதை மாற்றுகிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா. அன்பின் கயிர்களால் எங்களை கட்டி அணைத்தவர். யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு, அதிசயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். என்னை எதிர்த்து வழக்காடுவோ என் சார்பில் வருவார்கள். என்னை எதிர்த்து வழக்காடுவோ என் சார்பில் வருவார்கள். அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவார். பாடு. அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற என்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற என்னை காண்கிறார். நோடி பொழுதே சுகம் தந்து என்னை தேற்றுவார். நோடி பொழுதே சுகம் தந்து என்னை தேற்றுவார். அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவார். அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி Thank you Jesus. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டின கட்டுகள் எல்லாம் Thank you Jesus. Hallelujah. அதை அவிழ்த்து போடுவதற்கு நீர் வல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த கட்டுகளிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 முதலாவதாக நமக்கு நாமே கட்டுகிற கட்டிலிருந்து வெளியே வரணும். நம்பர் 2 நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நம்மளை வந்து 3வது நபர்லாம் கட்ட மாட்டாங்க. யார் கட்டுவாங்கன்னு தெரியுமா? நம்முடைய அம்மாவே நம்மளை கட்டிடுவாங்க, நம்முடைய அப்பாவே நம்மளை கட்டிடுவாங்க. வேதம் சொல்லுது, யாக்கோபனுடைய மனைவி ராகேல் வந்து 2வது பிள்ளை பென்யமீனை பெத்தெடுக்கும் போது அவ துக்கத்தோடையே அந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறான். அப்படின்னா வழியில் பிரயாணம் போகும்போது தான் பிரசவ வலி வருது. அவங்க பிரசவ வலி கொடுமையான வலியாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே அந்த பிள்ளைய வந்து இப்போ வந்து பிரசவ வலியில் அந்த குழந்தை பெற்றுட்டாங்க. குழந்தை வந்துச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பெனானி என்கிற பேரை வைக்கிறாங்க. பெனானி அப்படின்னு சொன்னால் துக்கத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ரொம்ப தோல்வி அப்படின்னு அர்த்தம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பேர் அப்படி வச்சுட்டாங்க. நீ பிறக்கும் போதே என்னை வேதனையோடு பிறக்க வச்சு என்னை கொன்னுட்டப்பா நீ. சிலர் சொல்லுவாங்கல்ல, சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பிள்ளைங்க மேலே அவங்க அம்மா அப்பா ஒரு தீராத பழி ஒன்று வச்சுருவாங்க. நீ பிறந்ததுலேருந்து தான் எனக்கு பிஸ்னஸ் சரியில்லை, நீ பிறந்ததுலேருந்து தான் அந்த குடும்பம் இப்படி போச்சு, நீ பிறந்ததுலேருந்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன், நீ பிறந்ததுலேருந்து தான் குடும்பம் உடஞ்சிருச்சு. சில பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கட்டுவாங்க பாருங்க, அப்படி கட்டுவாங்க, கட்டி வச்சுருவாங்க. அந்த பிள்ளைக்கு எங்கே போனாலும் அதுதான் ஞாபகம் வரும். ஐயோ நம்ம இப்படி தேவையில்லாமல் பிறந்த அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோம், தேவையில்லாமல் பிறந்து எல்லாருக்குமே நம்ம கெடுதல் உண்டு, அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி பெனானி என்று பேர் வச்சாங்க. ஆனால் அவங்க அப்பா பேரை மாற்றிட்டார், பென்யமீன் மாற்றிட்டார். யாபேஸும் அப்படிதான். யாபேஸ் பிறக்கும்போது தன்னுடைய தாய் வந்து ஒரு கட்டு கட்டுறாங்க பாருங்க. என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் வந்து யாபேஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம். இவன் துக்கத்தின் மகன். சூழ்நிலையை அந்த சூழ்நிலையில பார்த்தா அந்த அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருத்தருக்கு உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களே, உங்க ரத்த சம்பந்தமான உறவே உங்களை கட்டி இருந்தா கூட நீங்க அந்த கட்டிலிருந்து என்ன பண்ணணும்னா வெளியே வரணும், வெளியே வரணும்.
எங்க அம்மாவே என்னை பார்த்து அந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும், எங்க அப்பாவே அந்த பார்த்து என்ன வார்த்தை சொல்லியிருந்தாலும், என் அப்பாவை விட மேலான ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அப்பா இருக்கிறார். எங்க அம்மாவுடைய வார்த்தையை மாற்றுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் கட்டின கட்டுகளை உடைக்கிறதுக்கு ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவை விட பல மடங்கு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக செய்து முடிக்கிறதுக்கு வல்லவர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த கட்டிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா, சூழ்நிலைகள் என்னை சில நேரத்தில் கட்டும். எது கட்டும்? நான் பார்க்கிற சிச்சுவேஷன், நான் பார்க்கிற சில பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போகிற சில பாதைகள் என்ன பண்ணும்னா, நான் சூழ்நிலை ஒரு சில சூழ்நிலைக்குள்ளே போகும்போது அந்த சூழ்நிலை என்னை என்ன சொல்லுன்னா, நீ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே நீ வந்தாச்சு, நீ இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்குள்ளே நீ வந்துட்ட, அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைகள் ஒரு 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 சிச்சுவேஷனை ஒரு கிரியேட் பண்ணி ஒரு கட்டும். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இந்த மனுஷனுக்கு மரிச்சு போனா பாருங்க, இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, சூழ்நிலை தான் காரணம். நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் நீ நேசித்த இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்க மாட்டானா, மரிச்சிருக்க மாட்டான். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவ்வளோதான், இயேசு வர்றதுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை, இயேசு வர்றதுக்கு சூழ்நிலை சரியா இல்லை, இந்த சூழ்நிலை அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணாததுனால அவன் மரித்து போனான் என்று நினைத்து அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் சூழ்நிலையை காட்டிலும் ஒரு பெரிய தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சிச்சுவேஷனை நமக்கு பக்கமாய் திருப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று ஒன்றும் இல்லை. அவர் எடுத்து போட முடியாத சிச்சுவேஷன் ஒன்றும் இல்லை. நான் நம்புறேன், அவர் நிச்சயமாகவே நமக்காக எந்த சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர், சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாய் மாற்றுகிற கர்த்தர், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, நான் எந்த கட்டுகளுக்குள்ளே நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அகப்படக்கூடாது. ஆமென். லாசரு மரித்து உயிரோடு எழுந்தது அற்புதம் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்தது மட்டும் அற்புதம் அல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்டது மட்டும் அற்புதம் அல்ல, நீங்க அந்தகார இருளிலிருந்து வெளியே வந்தது மட்டும் அற்புதம் அல்ல. எது அற்புதம்னா, உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுவது தான் பெரிய அற்புதம். ஆமென். ஃப்ரீயா நடக்கணும், அப்படியே சந்தோஷமா நடக்கணும், பலத்தோட நடக்கணும். இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவர் அப்படிதான் உங்களை ஒரு கட்டோட நடக்கக்கூடாது, ஒரு விடுதலையோட நடக்கும். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம்? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அது அலரம் தன ரோக தலரம், முன்னேற விடாதபடி, எழும்ப விடாதபடி, ஹல்லேலூயா, சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்க வைக்கிற கட்டுகளை எனக்காக அவிழ்க்கிற இயேசு என் கூட இருக்கிறார். எனக்காக அவிழ்க்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக அவிழ்க்கிற இயேசு என் கூட இருக்கிறார். அவர் கட்டுகளை உடைக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். ஜெபம் பண்ணுங்க, அப்படியே வல்லமையா பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படட்டும். காயப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு நேராய் வரட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த கிருபை பெருகுது. எந்த கட்டுகளும் என்னை கட்டக்கூடாது. இயேசுவே, வெளியே வர முடியாம ஒரு கட்டுகளுக்குள்ள அகப்பட்டிருக்கிறது உமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தாண்டி வளரக்கூடிய ஒரு கிருபை, இதை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு கிருபை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக, உண்டாவதாக. இந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி, முழு பலத்தோடு
இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை ஆகாம போக கூடாது பிரதர். இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வராம போக கூடாது பிரதர். எஸ் 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 ஹல்லேலூயா. செயல்பட விடாம கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. ரத்தம் 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 ரத்தம், இயேசுவின் ரத்தம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தபாலா தபாலா ரஹதரமா. பிள்ளையை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், கணவனார மனைவியை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடையட்டும், உடையட்டும், இயேசுவின் நாமத்தினால உடையட்டும், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக, 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 நடப்பதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பவராவி எனக்குள்ளே, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்து விட்ட காரணத்தினால் அந்த பொல்லாத சாத்தான சொல்லால, இயேசுனுடைய வார்த்தையினால நான் ஜெயிப்பேன். ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பல மகிமைப்படுத்தி. இயேசு ஜெயித்தார். சத்துரு வெட்கப்பட்டு போனார். அவருடைய ரத்தம் ஜெயம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்கள் நெற்றியிலே தெளிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்களுடைய நிலை காலிலே தெளிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்களுடைய வீடுகளிலே தெளிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். தகப்பனே, இந்த உபவாச ஜெபத்திற்காக நன்றி அப்பா. எங்க எல்லாரையும் கலந்து கொள்ள உதவி செய்ததற்காக நன்றி அப்பா. இந்த சத்தம் தொனிக்க 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 கட்டுகள் அப்படியே முழுவதுமாய் அவிழ்க்கப்பட்டு எங்க பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். எந்த விதத்திலும் சத்துரு கட்டாதபடி ஆண்டவருடைய நிழல் எங்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இன்னும் பல மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுங்க. இந்த சத்தத்தை ஆன்லைன் மூலமாய் லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே, இந்த சத்தம் துணிக்கப்படுகிற ஒவ்வொரு வீடுகளிலையும் நன்மை உண்டாவதாக ஆண்டவரே. கிருபை அவர்களை தொடருவதாக உங்க கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.